நமச்சிவாயா. என் அன்பு தங்கமே, உன்னை வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கும் உன்னுடைய துணை உன்னால் இன்று மிக பெரிய சண்டை வந்துவிட்டது தங்கமே. நீங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பிரிந்து இருக்கின்றீர்கள். ஒரே வீட்டில் இருந்தபோது புரிதல் இல்லை. ஆளுக்கு ஒரு பக்கமாக திருப்பிக் கொள்வது, யாரோ மாதிரி நடந்து கொள்வது என சில நாட்கள் விரக்தியுடன் நகர்ந்து கொண்டு இருக்கிறது என வேதனையில் நீ இருக்கின்றாய். வா, என் முன் வந்து என் கண்களை கவனி. உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லிவிடு. தெளிவு நான் கிடைக்க செய்வேன். யார் மேல் தவறு என்று ஆராயுதே தங்கமே. தவறு எங்கு இருந்தாலும் சமாதானமாக போகுவது நீயாக இரு. அன்பு ஒன்றே நிலையானது. இப்போது உன்னை வேண்டாம் என்று சென்ற உன்னுடைய துணை அவர்கள் வீட்டில் உனக்காக சண்டை போட்டு கொண்டு உள்ளார். என்னதான் உதட்டு அளவில் உன்னை வேண்டாம் என்று சொன்னாலும் மனதளவில் நீ மட்டும்தான் இருக்கின்றாய். அதனால் இன்று அவர்கள் வீட்டில் மிக பெரிய சண்டை உன்னால் வந்து விட்டது தங்கமே. உன்னுடைய துணை உன்மேல் இருக்கும் பாசத்தை காட்டிலும் வேறு ஒருவரிடம் உனக்காக சண்டை போட்டு கொண்டு தான் இருக்கின்றார். உன்னை பற்றி யாராவது ஏதாவது கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்ள சூழல் உன்னுடைய துணைக்கு இன்றும் வரவில்லை. அதனால் உன்னை யாரும் எதுவும் பேசக்கூடாது என்ற நிபந்தனையில் உள்ளார். யாராவது அவர்கள் வீட்டில் உன்னை பற்றி குறை கூறினால் அவர்களிடம் சென்று சண்டை போடுகிறார் தங்கமே. இந்த சண்டை உன்னால் மட்டுமே வருகின்றது. ஆனால் ஏதோ காரணத்தால் உன்னை விட்டு பிரிந்து இருக்கின்றார். நிச்சயமாக இந்த சூழல் மாறிவிடும். உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நினைத்து மனம் உடைந்து நிர்கதியாய் நீ நின்றபோது உன் கரங்களை இறுக பற்றியவன் நான். தனியாக இருப்பதை எண்ணி வருந்தாதே தங்கமே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் சிவனப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னுடனே நான் இருப்பேன். உனக்காக உன் வீட்டில் அமர்ந்து உன்னையும் உன் துணையையும் நான் சேர்த்து வைப்பேன். அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னுடனே நான் இருக்கின்றேன் தங்கமே. அதனால் கவலைப்படாமல் இரு. கூடிய விரைவில் நீங்கள் இருவரும் மனம் மாற்றம் அடைந்து ஒன்றாக இருப்பீர்கள். இது என் தெய்வ வாக்கு. ஓம் நமச்சிவாயா.